ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க போனா 2024 நேஷனல் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th UK நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த படங்கள் நாமினேட் ஆயிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் UK ஃபுல்லாக இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன். அதர் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய படங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ தமிழ்லேருந்து நம்ம கேப்டன்ல வந்திருக்கு, அதே மாதிரி வந்து ஸ்பெயின்லேருந்து ஒரு படம் வந்திருக்கும், அதே மாதிரி இட்டாலியிலேருந்து ஒரு படம் இருக்கும், ஸோ ஜெர்மனிலேருந்து ஒரு படம் வந்திருக்கும். ஸோ அந்தந்த படத்துக்குள்ள அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லாமல் நான் இங்கிலீஷ் ஃபிலிம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தா சப்டைட்டில்ஸோட இருக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். அவங்க கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து பார்த்தா நல்லா ஓடின திரைப்படத்தை வந்து பார்த்தா அது ஒரு டாப் 10 லிஸ்ட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 10th அவார்டு சொல்கிறாங்க. 10th அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இது வந்து யூகேல வந்து நேஷனல் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்தெந்த படங்கள் நாமினேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன் ஃபைட்டிங் பேக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் ஸ்பெயின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்னோட கேப்டன்ல திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு. ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷாக் சொல்லக்கூடிய ஹிந்தி படம் இடம் பிடிச்சிருக்கு. தமிழில் வந்து நம்ம கேப்டன்ல திரைப்படம் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்கு. வேறு எந்த படம் நாமினேட் ஆகலை அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலும் தனுஷ்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடிட்டுருக்கு கேப்டன்ல திரைப்படம். ஸோ கண்டிப்பாக வந்து கேப்டன்ல ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படம் தான் அடிச்சு நொறுக்குன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டிலலாம் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 50 minutes வந்து படம் ஓடிட்டுருக்குல்ல. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கடா ஃபைல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கேண்டிடேட்லாம் நின்னார். ஸோ அதுக்கு அவங்க ஒய்ஃப் நின்னாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிநகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து குடியிருப்பு இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்க பிஸ்னஸ் வணிகமுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சி இது வந்து தனுஷ்னா வந்து சட்டி கேட்குற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அதுக்கு மனு கொடுத்து சரத்குமார் சாருக்கு மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பெருசாக நியூஸும் கிடையாது. தப்பை தட்டி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல. பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.